கயல் சீரியல்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, எழில தேடி கண்டுபிடிக்கணும், அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது, இப்பதான் குடும்பத்தில ஒரு நல்லபடியான சந்தோஷமான விஷயம் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த நேரத்தில இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் நெறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, என்னென்ன ட்விஸ்ட் அடுத்து இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சிவசங்கரியும் ஒரு வழியா வெளில வரப்போறாங்க. அண்ட் ஏற்கனவே கயல் மேல பயங்கர கொலவெறி காண்டுல வந்து இந்த சிவசங்கரி சுத்திக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு இப்போ கயல் அவ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து அவள உள்ள தூக்கி வச்சிருக்கா இல்லையா? ஸோ அந்த கொலைகாண்டுல இன்னும் பார்த்தீங்கன்னா, அவள கண்டிப்பா வந்து கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில வந்து நம்ம சிவசங்கரி வந்து வெளில வரப்போறா. வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறா? ஏற்கனவே பண்ண கொடுமை பத்தாதுன்னு இன்னும் அதுக்கு மேல என்ன பண்ண போறா? அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இத நம்ம கயல் எப்படி சமாளிச்சு எழில எப்போ கண்டுபிடிக்க போறாங்க? அப்பா முடியலங்க சத்தியமா. எவ்வளோ நாள் வரைக்கும் பாவம் அந்த எழில வந்து படுக்க வச்சே இருக்காங்க. ஸோ இவளுமே கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல அங்கிட்டு, இங்கிட்டுன்னு சுத்துறாங்க, அலையிறாங்க. பக்கத்துல போற மாரி போறாங்க. ஆனா கடைசில மறுபடியும் வந்து ஃப்ளாப் ஆயிருது. ஸோ கடைசியா வந்து நம்ம கயல் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல தான் எழில வச்சிருக்காங்க. அப்படிங்கிற உண்மைய தேடி கண்டுபிடிச்சு, சக்தியோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா, அங்க போய் பார்த்தா, கடைசில அங்க பேரே கிடையாது. இந்த மாரி ஒரு பேரே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவன தேடி புடிச்சு விசாரிக்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிறான். ஒரு வழியா வந்து சக்தி வந்து இது மாரி நான் எழில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோலாம் காமிச்சிருப்பாங்க. இத பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து உடனே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா, அங்க வந்து நம்ம எழில வந்து அந்த தீபிகா வந்து அவசர அவசரமா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு வீட்ல வந்து நம்ம கயல் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சிவசங்கரி எவ்ளோ பெரிய கேவலமான ஒரு ஆளா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து அவள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்க போகுதுங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இப்போ வீட்ல வந்து ரொம்பவே ஹேப்பியான ஒரு நியூஸ் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாலினி வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்குங்க. எவ்வளவோ பெரிய கஷ்டத்துலயும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. என்னவோ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு இதெல்லாம் இப்ப தேவையா? அப்படிங்கிற மாரியும் வந்து தோணும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருமே ரொம்பவே சோகமா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில நம்ம ஷாலினி பார்த்தீங்கன்னா வந்து எதேர்ச்சியா அவங்களுக்கு வந்து எப்பயும் போல டைம் ஆகல அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த விஷயத்த உடனே நம்ம வந்து அன்பு கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ உடனே வெளியில வந்து நம்ம ஷாலினி வந்து அன்புவ பார்க்குறாங்க. "என்ன ஷாலினி என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அன்பு. இத பாரு மொத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிப்ப வந்து காட்டுறாங்க. அத பார்த்து நம்ம அன்புவுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. "என்ன ஷாலினி உண்மையா சொல்ற? கன்சீவா இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா அன்பு. இப்ப தான் நான் வந்து பார்த்தேன். இப்ப தான் நான் கன்சீவா இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இத பார்த்து நம்ம அன்புவுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. ஸோ அப்பாவாக போறேன் அப்படிங்கிற சந்தோஷம் மனசுல அவ்ளோ தெரியுது. இப்பவே நம்ம இந்த விஷயத்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஷாலினி வந்து இல்ல வேண்டாம் அன்பு. இப்போதைக்கு நம்ம இத சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஷாலினி என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க நீ? எவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நமக்கு நடந்திருக்கு. இத போயிட்டு வீட்ல சொல்ல வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஏற்கனவே வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆ கயல் அண்ணி வந்து எழில் மாமாவ பார்க்க முடியாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒண்ணா சேர்ந்து வாழாம எப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அன்பு. இந்த நேரத்தில போயிட்டு இப்போ நான் கன்சீவா இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொன்னா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு எவ்ளோ மன வருத்தமா இருக்கும். அத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அன்பும் யோசிச்சு பார்க்குறாரு. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம இப்ப சொன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். அது மட்டும் கிடையாது. எழில் மாமாவ நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு, கயல் அக்கா கூட சேர்த்து வச்சிடலாம் ஷாலினி. நீ அத பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாத. வா நம்ம போயிட்டு இத நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாலினிய வந்து கூட்டிட்டு போறாரு. ஸோ வெளியில போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காமாட்சி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆனந்தி, மூர்த்தி, இந்த பக்கம் தனம் எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில வந்தவுனே வந்து, "அம்மா இங்க வாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வெளியில வந்து நம்ம காமாட்சி, "என்னடா அன்பு ஏதாவது வேணுமா? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஷாலினிய பார்க்குறாங்க. "என்ன ஷாலினி? ஏதாவது வேணுமா? ஏதாவது சொல்லணுமா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா அத்த, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் வந்து உங்கள கூப்பிட்டாரு" அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்? என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அத்த நான் மாசமா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டவுனே வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பினஸ்ஸா இருக்கு.
"என்ன ஷாலினி சொல்ற? உண்மையா சொல்ற நீ?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாம்மா, இப்பதான் அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஷாலினி கன்சீவா இருக்காம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்ல வந்து இப்போ முதல்ல வந்து ஒரு குழந்தை வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில நீ கன்சீவ் ஆயிருக்க. உண்மையிலேயே மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஷாலினி. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தனமும் பார்த்தீங்கன்னா, ஸோ சர்க்கரைய எடுத்துட்டு வந்து நம்ம ஷாலினி கிட்ட வந்து, "இந்தா ஷாலினி வாங்கிக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனந்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா, "கங்கிராச்சுலேஷன் ஷாலினி. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்ம வந்து கயல் கிட்ட சொல்லணும். கயல் கிட்ட சொன்னா, கண்டிப்பா வந்து இத நெனச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, ஷாலினி வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. "என்ன ஷாலினி, என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி மூர்த்தி கேட்க, "இல்ல மாமா, எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்த அண்ணிகிட்ட சொல்ல வேணான்னு தோணுது. ஏன்னா, அண்ணியோட நிலைமை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எழில் மாமாவ பிரிஞ்சு அண்ணி எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அதனால இந்த நேரத்தில நம்ம இந்த விஷயத்த சொன்னா அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த விஷயத்த உங்ககிட்டயே இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் அன்பு கிட்ட சொன்னேன். ஆனா, அவன் தான் வந்து இல்ல நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம காமாட்சி சொல்றா, "இவ்ளோ சின்ன வயசுல நீ வந்து எல்லா விஷயத்தையுமே கரெக்ட்டா வந்து புரிஞ்சுக்கிற ஷாலினி. ஆனா கயல்கிட்ட இப்போ இந்த விஷயத்த சொல்லாம இருக்கக்கூடாது. ஒருவேள அவளுக்கா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவ ரொம்பவே வருத்தப்படுவா. நம்மகிட்ட சொல்ல மாட்றாங்க. நம்ம நிலைமைய நெனச்சு இவங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு மறுபடியும் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதனால நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த எப்பயுமே நம்ம சொல்லிறணும். கயல் வரட்டும் நம்ம சொல்லிர்லாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாலினி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் ரொம்ப நல்லது. ஆனா, இந்த பிரெக்னன்ட் அப்படிங்கிற விஷயத்த எவ்ளோ வருஷம் இழுத்துட்டு போறாங்க. அதுதான் இங்க மெயின் மேட்டர். ஏன்னா, ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் நம்ம கயலுக்கு, எழிலுக்கு கல்யாணம் பண்ற விஷயத்த எவ்ளோ நாள் இழுத்தாங்க. பத்தாததுக்கு நம்ம தேவி பிரெக்னன்ட் ஆன விஷயத்த பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேல இழுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்ஸா கூட இருக்கும். ஸோ எந்த ஒரு லேடியுமே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான டேஸ் வந்து பிரெக்னன்ட்டா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தேவி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷாலினி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இன்னொரு பக்கம் நம்ம தீபிகா, சிவசங்கரிய வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா போராடி, ஒரு வக்கீல் எல்லாம் பார்த்து, அவருக்கு பணத்த எல்லாம் குடுத்து, ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம சிவசங்கரிய வந்து வெளில கொண்டு வந்துர்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேவலமான காரியத்த பண்ணதுனால தான், கயல் அவ மேல கம்ப்ளைண்ட் குடுத்து அவள உள்ள தூக்கி வச்சான். அது இன்னும் அவளுக்கு வந்து பத்தல. ஏற்கனவே பண்ண விஷயத்து போதாதுன்னு சொல்லிட்டு, அந்த கயல நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு வெளிய வந்ததும் வராததுமா இந்த சிவசங்கரி பார்த்தீங்கன்னா, அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சுட்டா. அந்த கயலுக்கு எவ்ளோ தைரியம் இருந்திருந்தா, இந்த சிவசங்கரி யாரு, என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் கூட என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன லாக்கப்ல உள்ள தள்ள வச்சிருப்பா. அவள இதுக்கப்புறமும் நான் சும்மா விடவே மாட்டேன். என் பையன் கூட அவன நான் ஒரு காலத்துக்கும் சேரவே விடமாட்டேன். அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறமும் இந்த சிவசங்கரி யாரு? நான் பண்ற டார்ச்சர்ல அவ என்ன ஆகப் போறா? அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் அவ பார்க்க போறா. அப்படின்னு நம்ம சிவசங்கரி ஆ இங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே நின்னு பார்த்தீங்கன்னா, சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆன்ட்டி. நீங்க சொல்ற மாதிரி அந்த கயல் அவ்ளோ லேசுப்பட்டவ கிடையாது. நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். அவ எழில தேடி எவ்ளோ பக்கத்துல வந்துட்டாளோ அப்படின்னு. நல்ல வேளை அங்க இருக்கிற ஆளே நமக்கு தகவல் குடுத்ததுனால, உடனே நான் வந்து எழில வேற ஒரு இடத்துக்கு எனக்கு நல்லபடியா ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அந்த கயலால எழில எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியாது. அத நினைச்சு நமக்கு வருத்தப்பட வேண்டாம். அந்த கயல எப்படி நம்ம அழுத்த பழி வாங்கணும்? அவள என்ன பண்ணா அவ வந்து அடங்குவா? அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அப்படிங்கிற மாரி பத்தாததுக்கு இந்த தீபிகா வேற நம்ம சிவசங்கரிய பார்த்தீங்கன்னா ஏத்தி விடுறா. சும்மாவே அவ கூட இருக்கிறதே அதுக்காக தான். ஏத்தி விட்டு சிவசங்கரிய பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து டியூன் பண்ணி வச்சு கயல பழி வாங்கணும். கயல எழில்கிட்ட இருந்து பிரிக்கணும். இந்த வேலைய இந்த தீபிகா பார்க்கணும். ஏன்னா, அவங்க பிரிச்சா தான் எழில இவ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது ஏன்னே புரியல. ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் மேல தான் எல்லாருக்குமே ஆசை வரும் போல இருக்கு. சரி இவன் தான் போய்ட்டான்ல, வேற எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிப்போம். அப்படிலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் என்னால முடியாது. நான் எப்படி விட முடியும்? கல்யாணம் ஆனா என்ன? பரவால்ல. அவங்கள நான் பிரிச்சாவது இவன நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து நெறைய இதுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. உண்மையிலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து ஒரு தப்பான ஒரு இன்டியூஷனா போய் வந்து முடியும். பட் என்ன பண்ண முடியும்? சீரியல் அப்படின்னாலே அப்படித்தான் அப்படிங்கிற மாரி இப்ப வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.